In this we can see about efficiency of an algorithm from chapter 4. Efficiency of an algorithm அப்படின்னா ஒரு அல்காரிதத்தோட திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Computer resources are limited that should be utilized efficiently. The efficiency of an algorithm is defined as the number of computational resources used by the algorithm. இப்போது ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அல்காரிதத்தை நம்ம எப்படியாவது ஒரு சிஸ்டத்தில் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும் நம்ம மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். An algorithm must be analyzed to determine its resource usage. The efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. ஏற்கனவே சொன்னது போல தான் ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணணும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். நம்ம என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வி விஷ் டு மினிமைஸ் ரிசோர்ஸ் யூசேஜ். இப்போது ஒரு அல்காரிதம் மேக்ஸிமமாக எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி காம்ப்ளிசிட்டி ஆஃப் அன் அல்காரிதத்தில் 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளிசிட்டி. பேஸ்ட் ஆன் திஸ் 2 காம்ப்ளிசிட்டி தட் இஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளிசிட்டி நம்ம வந்து ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். Next we can see method for determining efficiency. The efficiency of an algorithm depend on how efficiently it uses time and memory spaces. இப்போது ஒரு அல்காரிதத்தோட செயல்திறனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த அல்காரிதத்தை ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எவ்வளோ மெமரி ஸ்பேஸை எடுத்துக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த அல்காரிதத்தோட செயல்திறனை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டைம் எஃபிஷியன்சி ஒரு அல்காரிதத்தோட டைம் எஃபிஷியன்சி எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி அல்காரிதம் டிஃபைன் பண்ணியிருக்க ஒரு ப்ரோக்ராமை எடுத்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++ அதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எவ்வளோ டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்குது அதை பேஸ் பண்ணி தான் டைம் எஃபிஷியன்சி அந்த அல்காரிதத்தோட டைம் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறோம். இப்போது ஒரு அல்காரிதத்தோட டைம் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்பீட் ஆஃப் த மிஷின். ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு ஸ்பீடில் இருக்கலாம். இப்போ வந்து அதிகமாக நம்ம டேட்டா ஒரு சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த மிஷின் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். செகண்ட் ஒன் இஸ் கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கம்பைலர் அல்லது அதர் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி நம்மளோட டைம் எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டம் டு சிஸ்டம் நமக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமோட அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி வேரி ஆகலாம். தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ C++னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைம் எடுத்துக்கும், ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் எடுத்துக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ் பண்ணியும் நம்மளோட எஃபிஷியன்சி இந்த ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் வால்யூம் ஆஃப் டேட்டா ரிக்வயர்டு. இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி நம்மளோட டைம் எஃபிஷியன்சி வந்து வேரி ஆகலாம். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த டைம் எஃபிஷியன்சி. இப்போது ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதோட எக்ஸிக்யூஷன் டைம் பேஸ் பண்ணி தான் இந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம we want to develop some fundamental laws. இந்த எஃபிஷியன்சி டைம் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம some fundamental rules யூஸ் பண்ணுறோம். அந்த ரூல்ஸை நெக்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் மெத்தட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா அதோட ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ ஸ்பேஸ் அப்படின்னா டோட்டல் மெமரி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து டோட்டல் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதில் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து நம்ம 2 வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ லெஸ் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து
ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து மோராக இருக்கும். இப்போ ஒரு கிவன் ப்ரோக்ராமை நமக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா we have many different algorithm. இப்போ எல்லா அல்காரிதமே ஒன்று டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் இந்த மெத்தட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா we can reduce the memory at the low cost of slow program அல்லது reducing the running time of the cost of increased memory usage. இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் எதர் டைம் ஆர் ஸ்பேஸ் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அல்காரிதம் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன். இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கேஸ், ஒஸ்ட்டு கேஸ், ஆவரேஜ் கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதை பார்த்தா தான் நமக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெஸ்ட், ஒஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து n நம்பர்ஸ் இருக்குது. ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 10 நம்பர்ஸையும் நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 10 நம்பர்ஸில் நமக்கு ஒரே ஒரு ஐட்டம் வந்து நமக்கு அதுலேருந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட், தட் இஸ் த கீ எலமெண்ட்டை நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அந்த சர்ச் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதர்வைஸ் அந்த எலமெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ எபோவ் பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம கீ எலமெண்ட் இருக்குது, நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த 10 ஐட்டம் கூட சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் கேஸ். தட் இஸ் கம்பேரிஷன் வந்து எப்படி இருக்கும்னா பிக் ஓ ஆஃப் 1. ஸோ பிக் ஓ ஆஃப் 1 அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம இப்போ பெஸ்ட்டு கேஸ்னால் என்னென்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ பிக் ஓ ஆஃப் 1 ஃபஸ்ட்டு கம்பேரிசன்லேயே நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு ஒஸ்ட்டு கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது அந்த கீ எலமெண்ட்டை வச்சு நம்ம லிஸ்ட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். சர்ச் பண்ண லாஸ்ட்டு 10th எலமெண்ட் வரும்போது தான் நம்ம வந்து அந்த கீ எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். நம்ம சர்ச் பண்ணி வந்த அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த ஒஸ்ட்டு கேஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஒஸ்ட்டு கேஸ். ஸோ இதோட எஃபிஷியன்சி அப்படின்னா பிக் ஓ ஆஃப் n. that is nth term, nth time தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஒஸ்ட் கேஸ். The third one is average case. average case efficiency எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிறது பெஸ்ட் கேஸ் அண்ட் லாஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிறது ஒஸ்ட் கேஸ். இப்போ இதுக்கு இடப்பட்ட டைமில் ஒரு 1 or 3 or 4 டைம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து தட் இஸ் த ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தட் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிஷன், தட் இஸ் ஃபஸ்ட்டு சர்ச் அப்படின்னா 1. தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்னா நமக்கு டோட்டல் n ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ n ஐட்டமே நம்ம செக் பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஈக்குவல் டு n + 1 டிவைடட் பை 2. that is நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது போல தான் n + 1 divided by 2. hence the average case efficiency will be big O of n. next we can see asymptotic notation. இது வந்து நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளிசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். சம் பேசிக் 3 நோட்டேஷன்ஸ் ஆர். ஃபஸ்ட் ஒன்று வந்து பிக் ஓ நோட்டேஷன். இது வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா இன் கேஸ் ஆஃப் ஒஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் அந்த கம்பேரிசன் வந்து எண்டில் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் த ஒஸ்ட் கேஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிக் ஓ மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிக் ஒமேகா. இட் இஸ் அ ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ. இப்போ பிக் ஓ வந்து நம்ம அப்பர் பவுண்ட் ஒஸ்ட் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிக் ஒமேகா வந்து நம்ம லோவஸ்ட் பவுண்ட் தட் இஸ் த பெஸ்ட் கேஸில் யூஸ் பண்ணுற ஒரு நோட்டேஷன். அண்ட் த தேர்ட் நோட்டேஷன் இஸ் பிக் டீட்டா. when algorithm has a complicity with lower bound equal to upper bound. இது வந்து நம்ம ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு நோட்டேஷன். இப்போ இதில் வந்து ரன்னிங் டைம் ஆஃப் த அல்காரிதம் ஃபால்ஸ் பிட்வீன் பெஸ்ட் கேஸ் அண்ட் ஒஸ்ட் கேஸ், தட் இஸ் த ஆவரேஜ் கேஸ்.